ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். ரோஸ் வாட்டர் ஒரு பெஸ்ட் டோனர் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் ஒரு பெஸ்ட் டோனர் நான் சொல்லலாம். ஜஸ்ட் டோனரில் வந்து ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இது ரோஸ் வாட்டரில் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மாய்ஸ்சரைசருக்காக செட்டஃபில்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக எனக்கு இந்த டிப் வந்து ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் வந்து பிகாஸ் நான் இன்ஸ்டாவில் வந்து சுகர் பிராண்டோட இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது என்னென்னா மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் அந்த ஐ மேலே அண்ட் ஐலிட்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் எனக்கு ஐ மேக்கப் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக அழகாக காமிக்கும். லைக் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஐலிட் மேலேயும் நான் அந்த ஐ மேலேயும் வந்து அப்ளை பண்ணிட்டு போகிறேன். யூஸ்வலாக மாய்ஸ்சரைசர் வந்து நாங்கள் அப்ளை பண்ணதில்லை. ஸோ ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் வந்து இது. ப்ரைமருக்கு பெனிஃபிட்லேருந்து யூஸ் பண்ணுறேன், பெனிஃபிட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. இது வந்து ஒரு போர் மினிமைசிங் ப்ரைமர். உங்கள் போர்ஸை வந்து கம்மியாக காமிக்கும் அண்ட் மேக்கப் வந்து லாங் லாஸ்ட்டாகவும் வச்சுருக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால. ஸோ மெயினாக எஸ்பெஷலாக நான் அந்த டீசோன் ஏரியாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் த சீக் அண்ட் த சின் பார்ட். ஃபவுண்டேஷனுக்கு எனக்கு இந்த மேட்லேருந்து மேட் ஸ்டுடியோ ஃபிட்ஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் 44.5. ஆக்சுவலி பேக் ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் சின்ஸ் எனக்கு 2 ஆக்னி இருக்கிறதுனால ஸோ ஒரு சேஃபான ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்ட்டு. இட்ஸ் நாட் தட் பேக் யூஸ் பண்ண அந்த ஆக்னி வந்து ஜாஸ்தி ஆகும்லாம் இல்லை. பிகாஸ் இவன் ஐம் யூஸிங் பேக் ஃபவுண்டேஷனும் ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் ஸ்டில் குட். பட் டு பி ஆன் த சேஃபர் சைட் நான் எனக்கு மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே சாரி, பிஃபோர் தட் கலர் கரெக்ஷன் பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இட்ஸ் ஒரு என்னமோ நினைச்சிருது ஏதோ ஒரு பார்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஞாபகம் இருந்துச்சு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்ஏ கர்லேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர். இட்ஸ் அ பெஸ்ட் கலர் கரெக்டர் அவைலபிள் இந்த மார்க்கெட்டுன்னு சொல்லுவேன் அண்ட் வெரி அஃபோர்டபுள். நீங்கள் வேறு கலர் கரெக்டர்ஸில் யூஸ் பண்ணோன்னா இட் வில் பி மோர் தென் some 1000 or something. பட் இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் வர்த்ன்னு சொல்லலாம். ஸோ ஐலிட் மேலே கொஞ்சமாக அந்த ஐ ஏரியாவில் அண்ட் அரவுண்ட் த மவுத் ஏரியா ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே பண்ணுற மாதிரி அண்ட் ஆன் த ஃபோர்ஹெட் கொஞ்சம். எனக்கு இங்கே தான் தேவைப்படுறதா இருக்குது. உங்கள் ஃபேஸில் வேறு என்னென்னா பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டா உங்கள் ஃபவுண்டேஷன் இதுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது நான் ரொம்பவே அழகாக காமிக்கும் ஒரு ஈவனாக காமிக்கும். அண்ட் பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். டாட்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு போகிறோம். யூஸ்வலாகவே ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணும்போது நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிற மாதிரி தான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டு பண்ணணும். எஸ்பெஷலி உங்கள் ஸ்கின் கிளியராக இல்லைன்னா பிகாஸ் நீங்கள் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் பிளெண்டிங்கில். உங்கள் ஸ்கின் வந்து கிளியராக இல்லைன்னா கிளியராக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஸ்டில் ஃபைன். அது எப்படியாவது உங்கள் ஸ்கின்னில் வந்து ஓரளவுக்கு நல்லா காமிக்கும் சரியாக பிளெண்ட் பண்ணலனாலும். பட் உங்கள் ஸ்கின் கிளியராக இல்லாமல் ஆக்னி ஒரு ஆக்னி ஸ்டார்ஸ் ஏதாவது இருந்துட்டு பிளெமிஷஸ்லாம் ஜாஸ்தி இருந்துட்டு சரியாக பிளெண்ட் பண்ணலான்னா அது ரொம்பவே கேக்கியாக காமிக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆகிட்டு பிறகு.
அண்ட் இன்னொரு ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ஃபவுண்டேஷன் வந்து ஜஸ்ட் நான் ஒரே பிளேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஏதோ ப்ரஷோ பிளெண்டரை வச்சு நான் எல்லா ஏரியாவில் வந்து ட்ராக் பண்ணி பிளெண்ட் பண்ண மாட்டேன். லைக் எல்லா இடத்துலையுமே நான் அந்த டாட்ஸ் வைக்கலாம் ஃபவுண்டேஷன். ஸோ நான் எங்கே அப்ளை பண்ணுறேனோ அந்த ஏரியாவில் அது வந்து பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஃபவுண்டேஷன் எங்கே அப்ளை பண்ணிவிட்டு எப்பயுமே யூஸ்வலாகவே ட்ராக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கணும்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அந்த ஏரியாவிலவே பிளெண்ட் பண்ணணும். ஸோ அது நான் எப்பவுமே யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ஸ்டெப். நீங்கள் எப்பவுமே என்னோடய வேறு வீடியோஸ்லாம் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நான் ஒரு ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் டோன்ட் ட்ராக் இட், நான் அது பண்ண மாட்டேன். அண்ட் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்குமே அந்த ஃபர்சாலி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலை. பிகாஸ் அந்த இதில் 2 போயிட்டு பிறகு தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கு. ஸோ இன் அப்கமிங் வீடியோஸ் இஃப் மை ஸ்கின் இஸ் ஓகே பெட்டர்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணி அண்ட் டெஃபினட்டாக அப்கமிங் வீடியோஸில் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது ப்ராப்பராக ரிவ்யூ கொடுப்பேன். ஏதோ ஆக்னி ப்ரோன் ஸ்கினோ சென்சிட்டிவ் ஸ்கின் கேர்ள்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் அது டெஃபினட்டாகவே ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட், காஸ்ட்லி ஹை அண்ட். உங்களுக்கு செட் ஆகல அப்புறமா வாங்கிட்டு பிறகு யூஸ் பண்ணலன்னா லைக் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வீக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த சேனல் கொஞ்சம் விசிபிளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கேட்டுட்டு இருப்பேன், நீங்கள் எப்படி உங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ்வலாகவே ரொம்ப அவ்வளோ கிராண்டாலாம் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணதில்லை. பிகாஸ் யூஸ்வலாகவே அது பூஜை அண்ட் அந்த பொங்கல் ப்ரிப்ரேஷன் இருக்கும். அண்ட் மற்றபடி எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே பண்ணதில்லை. பட் கொஞ்சம் விசிபிளாக இருந்தால் உங்களை நிச்சயமாக கேட்டு இருப்பேன். நானும் தெரிஞ்சுட்டு இருப்பேன் நீங்கள் எல்லாம் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. கன்சீலருக்கு இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஷேட் மீடியம் தோனி. பட் எனக்கு எப்பவுமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னாலே ஒரு வில்லேஜ்ட்டு போயிட்டு லைக் அவங்க எப்படி அந்த ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக அந்த மண் பானையிலலாம் வச்சு அண்ட் மொரோவர் அந்த ஏதோ சவுண்ட் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் மொரோவர் அந்த ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. மேபி இன் ஃப்யூச்சரில் நிச்சயமாக அது அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுவேன் நம்புகிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் ஐ விஷ். இது வரைக்கும் லைஃப்பில் நான் ஜல்லிக்கட்டு பார்த்ததே இல்லை. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அது என்னவோ ஒரு விஷ்லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அது எனக்கு ஒன்று. ஸோ மேபி ஐ விஷ் நெக்ஸ்ட் இயர் அது நான் பார்க்குவேன்னு சொல்லிட்டு. எனக்கு யூஸ்வலாகவே ஃபுட் வந்து அந்த மண் பானையில் செஞ்சாவே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி நான்வெஜ் ஐட்டம்ஸ். பட் எங்கள் வாட்டி எங்கள் மம்மி நிறைய வாட்டி சொல்லிவிட்டு அது பண்ணவே இல்லை. பட் நான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீடு ஊருக்கெல்லாம் போனால் நிச்சயமாக அப்படி அவங்க செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களை கேட்டு எப்படியாவது டார்ச்சர் பண்ணி நான் செஞ்சு சாப்பிடுவேன். ஐ மீன் அவங்கள செஞ்சு கொடுக்க சொல்லுவேன். கன்சீலர் எப்பவுமே பிளெண்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப் வந்து கன்சீலரை வந்து செட் பண்ணணும் ஒரு லூஸ் பவுடர் வச்சு. பிகாஸ் அதை உடனே செட் பண்ணலன்னா கன்சீலர் வந்து ட்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சிட்டு. பிகாஸ் நீங்கள் எப்பவுமே என்னுடைய ஐலட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐலட் மேலே அந்த ஃபோல்ஸ் வந்து நிறைய இருக்கும். லைக் இப்படி பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோல்ஸ் இருக்கும். அண்ட் மோரோவர் இங்கேயும் அந்த ஃபோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஃபோல்ஸில் என்டர் ஆகிடுச்சுன்னா ஸோ அது ட்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் மெபலின் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிட்டு போகிறேன். இந்த ஷேட் மீடியம். இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு லைக் மேட்ச் ஆகிற ஒரு ஷேட்.
நான் ஜாலைன் ஏரியா வந்து இப்போ செட் பண்ணல பிகாஸ் ஒன்ஸ் கான்டோரிங் ஆகிட்ட பிறகு ஜாலைன் ஏரியா வந்து செட் பண்ணலான்ட்டு இருக்கு. பிஃபோர் தட் கான்டோரிங் அண்ட் ப்ளஷ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஐ மேக்கப் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட போகிறேன். ஸோ ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிட்டு என்னோடய கேமரா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு, ஸோ அது உங்களுக்கும் பார்க்கறது ஈஸியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னோடய ஐலிட் மேலே வந்து கன்சீலர் ப்ளஸ் வந்து செட் பண்ணுறது லூஸ் பவுடர் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹை மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் இன் கலர்னு ஒரு பிராண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆங்குலர் ஷேப் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அந்த ஜெல் ஐலைனர் வந்து ப்ரஷில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அப்புறமா வேணும்னா பில்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு என்னுடைய அவுட்டர் ஐ ஏரியாவில் வந்து நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்க போகிறேன். தட் இஸ் பாயிண்டிங் தி அவுட்டர் I mean the end of the eyebrow. ஸோ நான் இதை இப்படி மார்க் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் எப்படி விங் லைனர் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஷேப் ஒரு ஜஸ்ட்டாக ஒரு ரஃபாக ஒரு ஷேப் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப நீட்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நான் திரும்பவும் அது பிளாக் மேலே யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறேன்னா பிகாஸ் என்ன தான் ஐ ஷேடோ பேலட்ஸில் பிளாக் ஷேட் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப பிக்மெண்ட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு பிளாக் அண்ட் ரொம்பவே பிக்மெண்டடாக காமிக்கிறதுக்காக இந்த ஜெல் ஐலைனர் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே உள்ளே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும். லைக் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு உள்ளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப மோர் அந்த அவுட்டர் ஐ ஏரியா இன்னும் நல்லா அந்த பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கணுன்னா நீங்கள் பண்ணும் போது என்ன பண்ணலான்னா உங்கள் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே கொண்டு வாங்க. ஐ மீன் ப்ராடக்ட்டை வந்து உள்ளே வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். லைக் உள்ளே எடுத்துக்கணும். அண்ட் யா நெக்ஸ்ட் நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அண்ட் இந்த மெபிலின் நியூட் ஷேட் பேலட் யூஸ் பண்ணிவிட்டு மெபிலின் நியூட் ஷேட் பேலட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேலட்டில் வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட் இதில் வந்து வெறும் நியூட் ஷேட்ஸ் தான் இருக்கும். அண்ட் தேர் இஸ் ஒன் பிளாக் ஷேட் ஆல்சோ இன் திஸ். ஸோ அந்த பிளாக் ஷேடை வந்து நான் லைட்டாக என்னுடைய பிளெண்டிங் ப்ரஷில் வந்து எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் வெறும் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் இந்த ஜெல் ஐலைனர் இந்த மார்க் பண்ண ஷேப்பில் வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது கொஞ்சம் சாஃப்டாக காமிக்கும். இட்ஸ் ஓகே கிளியராக வரலனாலும் பிகாஸ் லாஸ்ட்டில் வந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் நான் எடுத்துக்கிட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணும்போது அதை வந்து லைக் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷ் லைன்ஸ் இல்லாமல் அந்த சாஃப்டாக பண்ணுறதுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காஸ்ட்லியான ப்ரஷஸ் தான் இருக்கணும்னு எந்த ஒரு மேண்டேட்ரியும் இல்லை. லைக் ஈவன் உங்களுக்கு அந்த பிளெண்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாகவே உங்களால் எந்த ப்ரஷ் ஈவன் ஒரு பேசிக் ப்ரஷ்லேயும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். பிகாஸ் நான் இந்த ப்ரஷஸ்லாம் வந்து இட் வாஸ் அ காம்போ. ஒரு பேக்கில் வந்து லைக் ஐ காட் ஆல் த செட்ஸ் லைக் 12 செட்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் என்னமோ இருந்துச்சு.
I mean 12 sets of brushes இருந்துச்சு and I got it around for 300 or something. So இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கின செட் அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்னொன்று வந்து and that is also packed of 24 where total வந்து like around some 600 something like this. நீங்கள் பிராண்டடான ப்ரஷஸ் ப்ரிஃபர் பண்ணுன்னா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வந்து மேக்கில் வந்து இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் 2500 சம்திங். பட் யா இட் இஸ் பெஸ்ட். நீங்கள் இதில் வந்து நீங்கள் ரொம்பவே உங்கள் டைம் அண்ட் ஸ்கில்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் யூ ஹாவ் டு பி வெரி குட் அண்ட் ஸ்கில்ஸ். அந்த ப்ளஷில் வந்து உங்களுக்கு அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் திரும்பவும் இதே ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த Huda Beauty Nude Rich palette வந்து யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிங்க் ரெட் மிக்ஸ்ட் ஒரு ஷேட் வந்து 3 ஏரியாவில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக அண்ட் மெபிலன் பேலட்டில் வந்து அது இல்லை. ஸோ நீங்கள் எந்த பேலட் யூஸ் பண்ணனாலும் அந்த மாதிரி ஷேட் இருந்தால் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷேட் வந்து நான் கொஞ்சமாக என்னோடய பிளெண்டிங் ப்ளஷில் எடுத்துக்கிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய 3 ஏரியாவில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அது ஒரு நல்ல ட்ரான்சிஷன் காமிக்கும். அண்ட் இந்த சென்டர் லிட் வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ஒரு கோல்டன் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே நான் இந்த லைன்லேருந்து யூஸ்வலாகவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஏரியாவும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த ஒரு நல்ல ஸ்மோக்ட் அவுட் எஃபர்ட் வரணுன்றதுக்காக தான் நான் இந்த பிளாக் அது மேலே ஒரு பிங்க் மிக்ஸ்ட் அண்ட் ஒரு ரெட் அந்த டோனில் இருக்கிற ஒரு ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அந்த ஸ்மோக்கி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இந்த ஏரியாவும் நான் கவர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஐ லுக். பிகாஸ் நான் யூஸ்வலாகவும் நான் அப்படி பண்ண மாட்டேன் என்னுடைய எல்லா ஐ மேக்கப்லேயும். பட் டிபெண்ட்ஸ் இந்த ஐ லுக்கு நான் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் இந்த ஐ லுக்கு நான் இப்படி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கேயும் கவர் பண்ணிக்கிறேன். ஐம் ஸ்டாப்பிங் இட் ஹியர். அந்த 3 ஏரியா அந்த அந்த ரெட் அண்ட் பிங்க் ஷேடு வந்து பிளெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் திரும்பவும் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீஸ் மேலே ஐ மீன் பிளெண்ட் பண்ண ஷேடை திரும்பவும் நான் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஜஸ்ட் அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக காமிக்கும்ன்றதுனால.
ஐலைனர் மஸ்காரா அண்ட் ஃபால்ஸ் லேஷஸ்லாம் உங்களுக்கு ஆஃப்லைனில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிமைனிங் ஸ்டெப்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அண்ட் கான்டோரிங்காக எனக்கு LA Girlல இந்த ஷேட் மஹாகனி நான் வந்து கான்டோரிங் வந்து பண்ணிட்டு போகிறேன். ரொம்பவே கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நான் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் நான் என்னோடய எல்லா வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான் கான்டோரிங் வந்து ஃபோர்ஹெட் அண்ட் bridge of the நோஸில் வந்து நான் யூஸ்வலாகவே நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ்வல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ஃபேஸ் அந்த ஷேப்பை பொறுத்தும் சரி. பிகாஸ் எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் வந்து லைக் எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுறது வந்து லைக் செட் ஆகிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ டிபெண்ட்ஸ். கான்டோரிங் அண்ட் ஃபவுண்டேஷன் கூட நான் எப்பவுமே சொல்வேன் ரொம்பவே பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டைம் எடுத்துக்கிட்டு பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜாலைன் ஏரியா வந்து செட் பண்ணுறதுக்கு நான் இந்த மெபிலின்லேருந்து சேம் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ்ஷுக்கு நான் இன்றைக்கி இந்த கலர் பார்லேருந்து இந்த ஷேட் ரோசி பீச் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டருக்கு நான் இந்த மெபிலின்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அது ஏற்கனவே நான் வந்து வாஸ்லின் வந்து என்னோடய லிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லிப் லைனருக்காக இது. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த மேட்லேருந்து இந்த ஷேட் ருபி ஊ வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு எனக்கு ஒரு பிரைட்டான ஒரு லிப் ஷேட் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் ஃபால்ஸ் அண்டர் ரெட் ஷேட். ஸோ பிரைட்டான லுக் பிரைட்டான லிப்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த லுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேக்லேருந்து செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இது ட்ரை ஆகிட்ட பிறகு என்னோடய ஆக்சசரிஸ் ப்ளஸ் என்னோடய ஹேரை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.